சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோ நடிகைகளோ தன்னோட சொந்த வேலைக்காக கொஞ்ச நாள் கேப் எடுத்துக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால சினிமாவை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிடும். லக்ஷ்மி மேனனுடைய கேஸ் இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. தன்னுடைய +2 தேர்வுக்காக பரீட்சைக்காக படிச்சுட்டு தேர்வு எழுதுறதுக்காக கேரளாக்கு போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள தமிழ்நாட்டுல இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால இவங்க கேரளா பக்கமே போயிட்டாங்க, நடிப்பை விட்டுட்டாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்காத நம்ம லக்ஷ்மி மேனன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேர்வெல்லாம் எழுதிட்டு தனக்கு கிடைக்கிற நேரத்துல புகைப்பிடிக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வித்தியாசமான ஒரு விஷயத்தை உட்புகுத்திருக்காங்க. அது என்னன்னா, யூ குவிட் ஐ குவிட் அப்படின்ற ஒரு வாசகத்தோட அந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க லக்ஷ்மி மேனன் அப்படின்னா, புகைப்பிடிக்கிறவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களை தான் டார்கெட் பண்றாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விடணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க சிகரெட் பழக்கத்தை விடணும் அப்படின்னு மிரட்டுங்க அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முதல் படியா லக்ஷ்மி மேனனே தான் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை விடுறேன், ஆனா நீங்க புகைப்பிடிக்கிறத விட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க புகைப்பிடிக்கிறத விட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நானும் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயக்கத்துக்கு சோசியல் வலைத்தளங்கள்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லக்ஷ்மி மேனன் எக்ஸாமு படிப்பு அப்படி இப்படின்னு பயங்கர பிஸியா இருந்தாலும் ஒரு அழகான சோசியல் சர்வீஸையும் செய்யறாங்கல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி.